எல்லாருக்கும் வணக்கங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான தை மாத பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய தை மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை, எந்த மாதிரியான அனுகூலங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க அற்புதமான முறையில் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். ரொம்ப நாள் கழித்து துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுதுங்க இந்த பிரபஞ்சம். ஆதாரபூர்வமாக சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை, குரு பகவானுடைய நாளில். அப்போ குரு பகவானுடைய பார்வை 5வது பார்வை உங்கள் ராசியை பார்க்கிறார். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் செவ்வாயுடன் இணைஞ்சி, அதாவது தனஸ்தானாதிபதியோடு இணைஞ்சு, ஏற்கனவே தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்கிறாரு. பிறகு தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சுபஸ்தானத்தில் உச்ச நிலையில் இருந்து தொழில் ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கிறார். அப்போது நல்லா கேட்டுக்கிடுங்க. இந்த மாதம் தொடக்கம் தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை, கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம், விருச்சிக ராசி, மகர லக்னம். அப்போது தனஸ்தானம் தான் இந்த மாதத்துடைய ராசிக்குண்டான ஒரு நாள் வியாழக்கிழமையாக இருந்தாலும் இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது பார்த்திங்கன்னா, அதாவது விருச்சிக ராசியில். அப்போ உங்கள் ராசிக்கு 2வது இடம். உங்கள் ராசிநாதன் விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோட தான் சேர்ந்துருக்காரு, சுபஸ்தானத்தில் இருக்காரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். நிறைய பேர் தொழிலதிபராகிறதுக்கான தொடக்கம் இந்த மாதம். ஆதாரம் இல்லாமல் சொல்லலைங்க. இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, தொழில் ஸ்தானாதிபதியாக சந்திரன், லாபஸ்தானாதிபதியாக சூரியன். வேறு யாருக்குமே இந்த பிராப்தம் கிடையாது. தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் தனஸ்தானத்தில் இருக்க, லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சுபஸ்தானத்தில் சுக்கிரனுடன், தனஸ்தானாதிபதி செவ்வாவுடன், புதனுடன், புதனாதித்ய யோகம், செவ்வாவுடன் சூரியன் சேர்றதுனால சூரிய மங்கள யோகம் ப்ளஸ் சுக்கிரன், 4 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. அப்போது நிறைய பேருடைய வாழ்க்கையில், நிறைய பேருடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த பலன் சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. அப்படி நீங்கள் நினச்சாலும் நினச்சிக்கிடுங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், முயற்சி செய்து பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் கமெண்ட்டில் ஏதாவது ஒரு பதிவு பண்ணுங்க. 1000 பேர் ஒரு மைதானத்தில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினாலும் முன்னுக்கு வர்றது ஒருத்தர் தான். எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்றது முக்கியம் இல்லை, யார் ஜெயிச்சாங்கன்றது தான் முக்கியம், இல்லையா? அந்த மாதிரி துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் பல சந்தர்ப்பத்தை கொடுக்கும். 1 2 கிடையாது, பல சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. ஐயா, இன்றைக்கி சம்பாரித்தவங்களாக இருக்கட்டும், சாதித்தவங்களாக இருக்கட்டும், 1000 பேருக்கு 2000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தானே அவங்க சாதிச்சிருந்துருப்பாங்க. பிறக்கும்போதே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் பிறக்கல, எல்லாம் எடுத்துக்கிட்டும் பிறக்கல. அப்பாவால், தாத்தனால், சொந்த பந்தத்தால் மேலுக்கு வந்தவங்க 10 பேருன்னா, தானாக கையூனி கரணம் போட்டு மேலே வந்தவங்க இந்த துளாராசியில் பிறந்தவங்க 90 பேர். அப்போது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அப்பம் கொடுக்குற சந்தர்ப்பம் கிடையாது, தாத்தன் கொடுக்குற சந்தர்ப்பம் கிடையாது, மற்றவங்க கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தொழிலதிபர். அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ரொம்ப விரக்தியில் இருப்பீங்க. சார் 2 வருஷமாக 3 வருஷமாக ஓயாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்குது தானேங்க செய்யுது. நினச்ச நேரத்தில் அடைஞ்சிட்டோம்னா கோவில் இருக்காது, நாம் தான் கடவுள்னு சொல்லிக்கிடலாம், இல்லையா? நினச்ச நேரத்தில் யாருக்குமே அமைகிறது இல்லை. இந்த நேரம் உங்களுக்குண்டான நேரம்னு இந்த பிரபஞ்சம் சொல்லுது. உங்களுக்குண்டான நேரமா இல்லையான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கிடணும். ஆதாரம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தருணம் இது.
நீங்கள் சுயத்தொழில் உருவாக்குனாலும் சரி, இல்லை இருக்கிற வேலையிலிருந்து வேறு நிறுவனத்துக்கு நீங்கள் மாறினாலும் சரி, தொழில் நிமித்தமாக நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கிடலாம். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு உண்டான நேரம். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான நேரம் தை மாதம். தை பிறந்தா வழி பிறக்கும். மற்றவங்களுக்கு பிறக்குதோ இல்லையோ, துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 100% பிறக்கும். மற்றவங்களுக்கு பிறக்குதோ இல்லையோ கிடையாது, எல்லாருக்கும் வழி பிறக்கணும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு பாதையை காட்டுறதுன்னா உங்களை இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். இந்த பிரபஞ்சம் கூட்டிகிட்டு போகிற பாதையில் போகிறதுக்கு நீங்கள் ரெடி இல்லையா, அது மட்டும்தான் கேள்வி. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் லாபஸ்தானாதிபதியோட சேர்ந்து சூரிய மங்கள யோகம். தை பிறந்து ஒரு 4 நாள் மந்தமாக இருக்கும். ஏன்னா தனஸ்தானாதிபதி, உங்கள் ராசியாதிபதி, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியனுடன் பக்கத்து டிகிரியில் இருப்பாங்க. பக்கத்து டிகிரியில் இருக்கிறாங்கன்னா அது எப்படி சொல்லலாம்னா 170 டிகிரியிலிருந்து 300 டிகிரி, அதுதான் மகரம். 270லிருந்து 300 டிகிரி, இதுதான் மகரம். இந்த மாத தொடக்கத்திலேயே 270 டிகிரியில் சூரியன் இருப்பார். அதே 270 டிகிரியில் தான் செவ்வாய், அதே 270 டிகிரியில் தான் சுக்கிரன். ஒரு 2 டிகிரி 3 டிகிரி வித்தியாசம் இருக்கும். ஆனால் சூரிய பகவானோட எந்த கிரகமும் 5 டிகிரிக்குள்ளார இருந்தால் அந்த கிரகம் அஸ்தமனம் ஆகிடும், பொசுங்கிடும். தனஸ்தானாதிபதியாக இருக்கட்டும், உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனாக இருக்கட்டும், அதாவது அதே மாதிரி புதனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில், அதாவது உத்திராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடையது. அப்போது அந்த 170 டிகிரி 172 டிகிரி 73 டிகிரி அந்த 275 டிகிரிக்குள்ளார தான் இந்த 4 கிரகங்களும் இருக்குது. அப்போ நமக்கு அந்த 4 நாள் பொறுத்துக்கோங்க. தை 1 2 3 4 நிம்மதியாக சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுங்க. அந்த 4 நாள் கழித்து ஓடுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ஓடுறதுக்கு எங்கிட்டு ஓடுறதுக்கு? வாழ்க்கையோடைய வளர்ச்சி பாதையில் ஓடுறதுக்கு, சாதிக்கிறதுக்கு. சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய விஷயம். சம்பாதிக்கிறவங்களை இந்த உலகம் மறந்துடும், சாதித்தவங்கள தான் ஞாபகம் வச்சுக்கும். தை 4ஆம் தேதியிலிருந்து துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் சாமி, இது பயன்படுத்திக்கோங்க. உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி தொழில் தொடங்குங்க. துளாராசியில் பிறந்தவங்க, நான் இது வரைக்கும் நான் கிரகிச்ச வரைக்கும் நான் நிறைய ஜாதகம் ஆய்வுக்கு எடுத்துருக்குறேனுங்க. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு 42 வயசு ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே, ஏன்னா ஒரு 17-18 வயசுலேயே ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஏன்னா எங்கள் குலத்தொழிலே ஜோதிடம் தான். கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமாக 24 வருஷமாக தோராயமாக ஜோதிடம் பார்த்துட்ருக்கேன். அப்போது நான் பார்த்த வரைக்கும், நிறைய ஜாதகத்தை நான் ஆய்வுக்கு எடுத்த வரைக்கும், இந்த துளாராசியில் பிறந்தவங்க இப்படி இருக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்றாங்க. இப்படி இருக்கிறதுக்கு ஆசைப்படலை. சம்பளம் வாங்கிறதுக்கு ஆசைப்படலை, சம்பளத்தை கொடுக்கணும். நல்ல விஷயந்தானுங்க. கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சாதிக்கணும் சம்பாதிக்கணுன்றது 2வது பட்சம்யா. என்னால் ஒரு 10 குடும்பம் பிழைக்கட்டும், 10 பேருடைய வாழ்க்கைக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன்யா, அந்த ஒரு திருப்தி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் மோகம் இருக்கும். இந்த துளாராசிக்காரங்களுடைய மோகம் என்னன்னா, மோகம்னா ஆசை, வேறு மாதிரி எடுத்து நினச்சிக்காதீங்க. மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும், மற்றவங்கள வாழ வைக்கணும். அதாவது புகழ் சொல்லக்கூடிய பெருமை, அந்த புகழ், அப்படி அந்த புகழ் மேலே தீராத ஒரு மோகம் இருக்கும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு. காசு பணம் ஆடம்பரம் 2வதுயா, என்னால் ஒரு 10 குடும்பம் பிழைக்குதுயா, 10 குடும்பத்துக்கு நான் வேலை கொடுக்குறேன். அந்த பெருமை, அந்த புகழை தேடி போகக்கூடியவங்க துளாராசியில் பிறந்தவங்க நிறைய பேர். இன்றைக்கி நிறுவனத்திலெல்லாம் ஒரு உயர் பதவியிலெல்லாம் இருக்கிறவங்க இந்த துளாராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் பேசிகிட்டே இருப்பேன். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது, பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திட்டு சொல்லுங்கள், சரியா? ஏன்னா ஆராய்ச்சி நான் பலன் சொல்லிகிட்டு இருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள், நடந்தது அல்லது நடக்கலைன்ட்டு. அதே மாதிரிங்க, இந்த லாபஸ்தானாதிபதினு சொன்னேன் இல்லைங்களா, அவர் தொழில் ஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் எப்போவுமே தன்மை அறிந்து ஒரு செயல் செய்யணும். எல்லா நாளும் ஒரே மாதிரி நினச்சிக்கக்கூடாது. ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு மாற்றம் வரும். இப்போது கிரகங்கள் அப்படின்னா
ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த சூட்சமத்தை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சத்தியமாக யாருக்குமே நஷ்டமே இருக்காது, தோல்வியே இருக்காது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியன் தான் லாபஸ்தானாதிபதி. அவர் சரியாக 10ஆம் தேதி, அதாவது இந்த தை மாதம் 10ஆம் தேதி சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில், அதாவது லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியுடைய சாரத்தில், திருவோணம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரியன் லாபஸ்தானாதிபதி வருவார். தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். எத்தனை நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் மட்டும் சூரியன் வர்றது 10ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை. இந்த நேரத்தில் தொழில் ஆரம்பித்து பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க, பாதகமான திசை நடக்குது, மாரகாதிபதி திசை ஐயா என்ன வேணாலும் நடக்கட்டும். தை 10ஆம் தேதியிலிருந்து 23 தேதிக்குள்ளார லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சாரத்தில் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் நீங்கள் தொடங்கி பாருங்கள். தொழிலை பிரமாதமான சூழ்நிலை இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கும் துளாராசியில் பிறந்தவங்க ஐயா கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, வாழ்வா சாவான் மனநிலையிலன்னு இந்த ஜாதகம் பார்க்குறேன், சத்தியமாக கிடையாது. கஷ்டம் இருக்கும், சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். உசிரே போகிற அளவுக்கு நான் இருக்கிறேன் யாரும் சொல்லிட முடியாது. இன்றைக்கும் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, அந்த மனநிலையில் தான் இந்த பலனை பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான பாதையை இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்குது, பயன்படுத்திக்கோங்க, மாற்று கருத்து இல்லை. நான் முதலியே சொல்லிட்டேன், உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை இது கிடையாது, இது எல்லாமே சாத்திகமான வார்த்தை, அனுபவித்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா இதுக்காகவே ஒரு சாதக புத்தகத்தை நான் எழுதி கொடுத்துட்ருக்கேன். இது ப்ரமோட் பண்ணுறதுக்காக இல்லை, இந்த ஜனவரி மாதம் மட்டும்தான் இந்த வேலை நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். அதுக்கு மேற்கொண்டு செய்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. ஏன்னா ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு 15 நாள் ஆகிடுதுங்க. இது ஒரு மனுஷனுடைய முழுமையான ஆயுள் கால பலன் கொண்ட சாதக புத்தகத்தை எழுதி கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், வியாபாரத்துக்காக இதை நான் செய்யலை. வியாபாரத்துக்காக இதை நான் பண்ணணும்னா 50,000 ரூபாய் வாங்கணும். வியாபாரத்துக்காக வாங்கணும்னா சத்தியமாக அது கிடையாது, அதுக்காக நான் செய்யலை. சரியா? அதாவது இதுக்கான காஸ்ட் ஒன்று செய்திருக்கிறேன். நாங்கள் 2500 2500 ரூபாய் கொடுத்துட்ருக்கேன். இந்த பெயிண்டிங்கே 200 ரூபாங்க. உள்ளே இருக்கிற பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பரும் 90 GSM பேப்பர் கொண்ட பாண்டு பேப்பர், பச்சை கலர் பேப்பரில் செய்து கொடுத்துட்ருக்கேன். இது பொக்கிஷம், அதுக்காக இந்த ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த ஜனவரி மாதம் மட்டும்தான் இந்த வேலையை செய்து கொடுக்குறேன். சரியா? சரிங்க. இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களை நான் கேட்குறது என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது துளாராசியில் இருந்தால் தயவு செய்து அவங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரியா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் துளாராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.